திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகராட்சிக்குட்பட்ட 22வது வார்டு கொள்ளர் தெருவில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சீனிவாசன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சீனிவாசன், அங்கு திருப்பத்தூரில் இந்த 22வது வார்டில் குடிநீரில் கழிவுநீர் எத்தனை நாட்களாக கலந்திருக்கிறது? இது அங்கு இருக்கக்கூடிய மக்களினுடைய ஆரோக்கியத்தில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது? திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகராட்சிக்குட்பட்ட 22வது வார்டு கொள்ளத்தெரு பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். இந்த பகுதியில் நகராட்சி சார்பில் வழங்கப்பட்டு வரும் குடிநீரில் கடந்த ஒரு மாதமாக கழிவுநீர் கலந்து வருவதாகவும், கழிவுநீர் கலந்து வரும் குடிநீரை பயன்படுத்தும் அந்த பகுதி மக்களுக்கு காய்ச்சல், அலர்ஜி உள்ளிட்ட பல்வேறு நோய் தொற்றுகள் பரவி வருவதாக அப்பகுதி மக்கள் அந்த பகுதி நகரமன்ற உறுப்பினரிடம் தொடர்ந்து புகார் தெரிவித்து வந்திருக்கிறார்கள். இது குறித்து அப்பகுதி மக்கள் அளித்த புகாரின் பேரில் நகரமன்ற உறுப்பினர் நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்திருக்கிறார். நகரமன்ற உறுப்பினர் தொடர்ந்து நகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்து வந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நகராட்சி நிர்வாகத்தினர் அந்த பகுதியில் குடிநீர் குழாயை சரி செய்து வைத்து சென்றிருக்கிறார்கள். நகராட்சி சார்பில் குடிநீர் குழாயை சரி செய்த பின்பும் கூட குடிநீரில் தன்மை மாறாமல் குடிநீரில் கழிவு நீர் கலந்து வருவதாக கூறப்படுகிறது. கழிவுநீர் கலந்து வரும் குடிநீரை பயன்படுத்துவதால் பொதுமக்களுக்கு பல்வேறு நோய் தொற்றுகள் பரவும் அபாயம் உள்ளதாக அந்த பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து பொறுப்பு ஆணையர் முத்துசாமி அவர்களிடம் பேசிய போது இந்த பகுதியில் குடிநீர் சப்ளை செய்வது நிறுத்திவிட்டு தற்போது டிராக்டர் மூலம் அப்போது மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வரக்கூடிய வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு குடிநீர் குழாயில் கழிவுநீர் கலப்பதற்கான காரணத்தை கண்டறிந்து பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீனிவாசன். மோஷன்ல இருந்து கழிவுநீர் எல்லாம் மொத்த தண்ணி வருது சார். குப்பையில இருந்து எல்லாமே வருதுங்க சார். நோண்டி ஒரு பைப் ஒன்று போட்டு விட்டுக்கிறாங்க சார். அது கழட்டி விட்டுடுங்க, நாங்க தண்ணி விடும்போது காலையிலன்னு சொன்னாங்க. அது கழட்டி விட்டாலும் ரோட்ல போறவங்கனால தண்ணிக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம், நாங்க இப்படி போதுங்களே தண்ணின்னு கேக்குறாங்க சார். அதனால ரொம்ப இது கலீஜாகுது சார். குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. அது தண்ணி குளிச்சு இது பண்ணி புல்ல குத்திக்கெல்லாம் ஒரே அரிப்பு, நமிச்சல் இந்த மாதிரி எல்லாம் ஆயிட்டு இருக்கு சார். எங்களுக்கு அது பாதிப்பட்டுக்கிறோம். மேடமுக்கும் சொன்னோம், அவங்களும் முனிசிபாலிட்டி சொல்லியிருக்கிறாங்க. எங்க ஊர் கவுன்சிலர் கிட்ட சொன்னேன் சார். இந்த மாதிரி ரெடி பண்ணாங்க சார். வராத இடத்துல எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி தண்ணி வராதுச்சு 2 மாசமா அதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா இந்த கழிவுநீர் பண்ணி கொடுத்தாங்க, சரியா பண்ணல. எங்க வருது என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியல சார். அவங்களை போய் நடவடிக்கை எடுத்து பார்க்க சொல்லுங்க சார். அந்த தண்ணி குடிச்சு இவங்க எல்லாம் வாந்தி, ஜுரம் இந்த மாதிரி எல்லாம் பாதிப்பட்டுன்னு நாங்க கஷ்டப்பட்டு அன்னைக்கு ஒரு நோண்டி விட்டுட்டு போனாங்க. 2 நாள் பார்த்தாங்க, மறுபடியும் வரல சார். ஆனா டெய்லி அதே மாதிரி தான் சார் தண்ணி எங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு இல்ல சார். அந்த மாதிரி இருக்குது சார். கவுன்சிலர் போய் முனிசிபாலிட்டில சொன்னாங்க சார். அவங்களும் எல்லாம் நடவடிக்கை எடுத்து செய்யறாங்க சார். சொல்லி மறுபடியும் அதே மாதிரி இவங்களும் முயற்சி பண்ணி சொன்னாங்க சார். முனிசிபாலிட்டில போயிட்டு யாரும் பார்த்து செய்யல சார். இங்க நடவடிக்கை எடுக்கல சார். இதே மாதிரி 3-4 மாசமா ஒரு 5 மாசமா இந்த தண்ணி தான் சார் வருது. நாங்க அதுதான் சார் குடிச்சுன்னுக்கிறோம், சுவாசிச்சுன்னுக்கிறோம் சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். சின்ன குழந்தைக்கெல்லாம் அலர்ஜி மாதிரி ஒரே நமிச்சல், தேம்புல அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு சார். எங்களுக்கு அந்த தண்ணி பார்த்தாவே குடிக்கும் போது அதே நினைப்பு தான் சார் வருது. பசங்களுக்கு எல்லாம் ஜுரம் விட்டு விட்டு வருது. இது குடிக்கிறதுனால எங்களுக்கு இது இல்லாத வேற எதுவும் தண்ணி நாங்க யூஸ் பண்றது இல்லை. இதுதான் இது பண்ணின்னு இருக்கிறோம் எங்க. ஆனா அவங்க சரி பண்றேன்னு சொல்லி கூட முனிசிபாலிட்டில சரி பண்ணல சார். கவுன்சிலர் அம்மா சொல்லி கூட அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல சார். எங்க கவுன்சிலர் சொல்லி கூட முனிசிபாலிட்டில எந்த நடவடிக்கையும் எடுக்கல சார். இங்க கொள்ளத்தெரு, வாணியம்பாடி கொள்ளத்தெரு சேர்ந்த 22வது வார்டு இந்த மாதிரி கொலா தண்ணி சுத்தமா ரொம்ப மோசமான நிலைமையில வருது. இது 2 மாசத்துக்கு முன்னாடியே வந்துச்சு. நான் ஒரு ரிப்போர்ட்டர் மூலியமாவும் எங்க எம்சி மூலியமாவும் தகவல் கொடுத்ததுக்கு அவங்க ரெடியும் பண்ணாங்க. ஆனா ரெடி பண்றன்ற பேர்ல எங்கேயோ ஒரு தாளை நோண்டிட்டு சொன்ன இடத்த விட்டுட்டு இன்னொரு தாளை நோண்டிட்டாங்க. அந்த நோண்டி இடத்துல பார்த்தோம்னா அது சரியா ரெடி பண்ண மாதிரி ஒரு போட்டோ எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வரவே இல்லை.